இது ப்ளூ சாச்சல் ஆடியோ. மொழிகளை தாண்டி கதைகள் பயணம் செய்யும் ஒரு இடம். நான் நீலாழி. வாருங்கள், ஒரு சிறிய கேள்வியோடு இன்றைய பயணத்தை துவங்கலாம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பெண் எழுத்தாளர்களின் பெயர்களை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் என்று யாராவது சொன்னால் நாம் என்ன செய்வோம்? லக்ஷ்மி, சிவசங்கரி, ரமணிச்சந்திரன் என்று நம் பேனா சில பெயர்களை எழுதத் துவங்கும். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் வாசந்தி, அனுத்தமா, ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், அம்பை, வித்யா சுப்பிரமணியம் போன்ற பெயர்களும் வரும். இப்படி ஒரு இடத்தில் அந்த பட்டியல் சற்று நின்று கொள்ளும். நமது பேனா கொஞ்சம் தயங்கி நிற்கும். உண்மையில் நவீன தமிழ் இலக்கிய உலகில் நூற்றுக்கணக்கான பெண் எழுத்தாளர்கள் தீவிரமாக தடம் பதித்திருக்கிறார்கள். ஆனால் நம் நினைவில் இருப்பதோ ஒரு 10 அல்லது 15 பெயர்களோ மட்டுமே. புதுமை பித்தனின் மனைவி கமலா விருத்தாச்சலம் கூட கதை எழுதுவார் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத செய்தி. காலத்தின் ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு புலப்படாமல் மறைந்து போன, நாம் கேட்கத் தவறிய அபூர்வமான குரல்களை தேடும் ஒரு முயற்சிதான் இது. அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை சரோஜா ராமமூர்த்தி. எழுத்தாளர், தீவிர காந்தியவாதி, சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகம் கொண்டவர். 600க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிய இவரது படைப்புகளை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியுள்ளது. சமீபத்தில் எழுத்தாளர் அம்பை தொகுத்து காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட சரோஜா திறக்கும் உலகம் என்ற நூல் வழியாக இவரை போன்ற ஆளுமைகளை பற்றியும் அவர்களுடைய கதைகளை படிப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எதையும் விளக்க முற்படாமல் ஒரு பார்வையாளராகவே உண்மையை உள்ளபடி சொல்லும் இவரது பாணியை விமர்சகர்கள் குறைப்படவே சொல்லல் என்று பாராட்டுவார்கள். அவரது எழுத்துலகிலிருந்து ஒரு மாதிரியாக 1960களில் வெளிவந்த வடு என்னும் கதையை இன்று கேட்கலாம். கதையின் பெயர் வடு. எழுதியது சரோஜா ராமமூர்த்தி. பல நாட்கள் பழகியும் மனத்தளவில் நெருங்க முடியாத நட்பு அல்ல எங்களுடையது. ரேவதியும் நானும் உயிர் தோழிகள். வயசில் என்னை விட மிகவும் சிறியவள் அவள். என்னை அவள் நீங்கள் என்று அழைத்தாள். நான் அவளை நீ என்று உடனே அழைத்து விட்டேன். வயசு வித்தியாசம் அதிகம் என்று ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். புத்தம் புதிய மாங்கல்ய சரடு கழுத்தில் மின்ன, தலை நிறைய சாதி மல்லிகை மணக்க, புதுப்புடவை சரசரக்க ரேவதி எங்கள் வீட்டுக்குள் வந்தபொழுது கற்பகாம்பாள் தான் உலா வந்து விட்டாளோ என்று நான் சிறிது வியந்து விட்டேன். சிறிது நேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றோம். நீங்கள்தான் என்று நானும் பேச்சை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை ஆராய்ந்தேன். நேற்றுதான் அவர் உங்களை பற்றி எனக்கு சொன்னார். என்னை பற்றி அதிகமாக நான் ஒன்றும் நினைத்து கொள்ளாமல் இருக்கும்போது அவள் பேச்சை என்னால் ரசிக்க முடியவில்லை. இன்றைக்கு வரலட்சுமிக்கு ஆரத்தி எடுக்கிறோம். அவசியம் வீட்டுக்கு வாருங்கள். குங்கும சிமிழை நீட்டிவிட்டு தாம்பூலம் பெற்றுக்கொண்டு சென்று விட்டாள். எங்களை இணைக்கும் பாலமாக இருந்த அந்த குங்குமச் சிமிழ் அவள் கையில் மின்னிய அழகை என்ன சொல்வேன்? செவேலென்று இருந்த அந்த உள்ளங்கையும், நீண்டு வளர்ந்திருந்த விரல்களும், பவழத்தைப் போல பதித்திருந்த நகங்களும், அவற்றினிடையே மின்னிய அந்த வெள்ளி குங்குமச் சிமிழும் என் மனதை விட்டு அகல மறுத்தன. கண்டிப்பாக அவளை பார்க்க வேண்டும். ஊருக்கு புதுசானால் என்ன? புது ஊர் ஒன்றை நாடி செல்லும் நாம் கூட அங்கிருப்பவர்களுக்கு அந்நியர்களாகத்தான் இருப்போம். இந்த ராங்கி பிடித்த ஊரில், பிரத்தியாரை பற்றி யாருமே கவலைப்படாத ஊரில் ஒருத்தி, அதிலும் புத்தம் புதியவள், என்னை தேடி வந்து அழைத்து போயிருக்கிறாள். அப்படியென்றால் அவசியம் போகத்தான் வேண்டும். அப்படியே போனேன். 2 அறைகள், பெயருக்கென்று ஜன்னல்கள், காற்றை கூட காசு கொடுத்து வாங்கத்தான் பல கம்பெனிகள் முளைத்திருக்கின்றனவே. மின்விசிறி ஒன்று ரொய் ரொய் என்று சுழன்று வெப்பமான காற்றை அள்ளி வீசியது. அழகிய விமானத்தில் வரலட்சுமி கொலு இருந்தாள். அந்த வீட்டின் லட்சுமியும் அழகு சொட்ட இன்முகத்துடன் வரவேற்றாள் என்னை. விளக்கு ஏற்றியவுடன் ரேவதியின் கணவன் ரகுநாதன் காரியாலயத்திலிருந்து வந்து சேர்ந்தான். நான் அவனை இதற்கு முன் பார்த்ததில்லை.
அவன் என்னை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முகத்தில் புன்னகை ஒளிர, ஓ நீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரேவா உங்களை இவ்வளவு சீக்கிரம் சிநேகம் பிடித்து விட்டாளே என்றான். அதற்குள் ரேவதியே கையில் காபி டம்ளர்களுடன் வந்து விட்டாள். காலையில் சொன்னீர்கள் இல்லையா, இவர்கள் இந்த ஊரில்தான் இருக்கிறார்கள், போய் பார்த்து பழகு என்று. உடனே ஏதோ ஒரு சாக்கு அகப்பட்டது. பேஷ் பேஷ் என்றான் ரகுநாதன். அவனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னிடம் தன் மனைவி பழகுவதனால் மட்டும் அவன் அளவு கடந்த மகிழ்ச்சியை அடைந்து விடவில்லை. ரேவதி அவனுடைய நண்பர்களிடமும் சகஜமாக பழக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தானாம். சகஜமாக பழகுவதில் தவறு ஒன்றும் இல்லைதான். இந்த விஷயம் எனக்கு ரேவதி சொல்லித்தான் தெரிந்தது. மிகவும் முற்போக்குவாதியாம் அவன். எந்த ஆண் பிள்ளையோடும் தனியாக அவன் மனைவி வெளியில் சென்று வந்தால் அவன் துளிக்கூட சந்தேகப்பட மாட்டானாம். அடுத்த சில நாட்களில் பகல் வேளைகளில் ரேவதி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது மேற்கூறியபடி என்னிடம் சொன்னாள். நான் கூறினேன், கொள்கைகளுக்கும் முரண்பாடு இருக்கத்தான் இருக்கின்றன ரேவதி. நாம் படிக்கலாம், காரியாலயங்களில் பணியும் புரியலாம், ஆடலாம் பாடலாம். ஆனால் ஒருவனுடைய உடைமை என்று ஆன பிறகு சில விதிகளை அனுசரித்துத்தான் வாழ வேண்டும். அப்புறம் போனாயோ? இல்ல இல்ல, இவருடைய நண்பரோடு நான் எதற்கு போக வேண்டும்? நான் என்ன பச்சை குழந்தையா? அழுது அடம் பிடிப்பேனா? தம்முடைய கொள்கையை நிலைநாட்டிக் கொள்ளத்தான் என்னை அவர் வாட்டி எடுக்கிறார். எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. கொள்கைகளை இன்னொருவர் மனத்தில் புகுத்துகிறவன் முதலிலே அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரகுநாதன் ரேவதியைப் போல அமைப்பாக ஜோடிகள் அதிகம் பொருந்துவதில்லை. அவர்கள் வாழ்க்கை தெளிந்த நீரைப் போல, நிர்மலமான வானத்தைப் போல இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கொள்கை அது இது என்று எதையோ பேசிக்கொண்டு சீரான பாதையை விட்டு விலகி நெருஞ்சி முள் காட்டிலே நுழைவது போல இல்லையா இது? எப்படியோ இந்த வேதனை அந்த தாம்பத்தியத்திற்குள் புகுந்து விட்டது. முள் எப்படியோ தைத்து விட்டது. புரையோடி போகாமல் இருக்க வழி தேட வேண்டும். அன்று நான் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்த பொழுது வீட்டிலே இன்னொரு இளைஞனும் இருந்தான். ரேவதியும் இருந்தாள். 2 அறைகள் கொண்ட அவர்கள் வீட்டில் அவள் சமையலறையில் புழுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதையும் அந்த இளைஞன் அப்படியும் இப்படியும் போய்விட்டு வருவதையும் கண்டேன். யார் ரேவதி இவர்? கேட்க வேண்டாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் கேட்க தூண்டியது மனம். அவருடைய நண்பராம். வேலைக்காக பெங்களூரிலிருந்து இன்டர்வியூக்காக வந்திருக்கிறார். எங்கும் போக காணவில்லை. வீட்டை சுற்றி சுற்றி வருகிறார். உன் கணவர் தாராளமாக பழக வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு போனாராக்கும். ஆமாம். முள்ளின் வேதனை, அதன் உறுத்தல் எல்லாமே அவள் பேச்சிலே இழையோடின. சரிதான் என்று சொல்லி நான் கிளம்பிவிட்டேன். உத்தரவு மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அன்று மாலையே ரகுநாதன், ரேவதி, புது இளைஞன் மூவருமாக சினிமாவிற்கு போவதை பார்த்தேன். அந்த தெருவிலே முக்கால்வாசி எல்லோருமே பார்த்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் ரகுநாதன் மட்டும் திரும்பி விட்டான். அவர்கள் மட்டும் சினிமா பார்க்கிறார்களா என்ற கேள்வி என்னுள் எழுந்தது போலவே எல்லோர் உள்ளத்திலும் எழுந்திருக்கக்கூடும். ஆனால் நடந்தது வேறு. கொட்டகையில் இடம் இல்லை என்றதும் ரேவதி கணவனுடன் புறப்பட்டு விட்டாள். என்ன, நீயும் கிளம்பிட்டாய் என்று கேட்டு அவளை முறைத்து பார்த்தான் அவன். நீங்களும் அவரும் பார்த்துவிட்டு வாருங்களேன், நான் தனியாகவே வீட்டுக்கு போய்விடுகிறேன். கணவனின் கொள்கையை மீறிக்கொண்டு பேசிவிட்டாள் அவள். ரகுநாதனுக்கு ஆத்திரம் வந்தது. டிக்கெட்டுகள் 2ஐயும் அவளிடம் கொடுத்துவிட்டு புறப்பட ஆரம்பித்தான். ஆனால் அந்த நண்பனின் முகத்தில் லேசாக தயக்கம் தெரிந்தது. நான் வீட்டுக்கு போகிறேன் என்று அவன் கூற ரகுநாதன் சிரித்துக்கொண்டே, இதுல என்னப்பா தவறு, நீதான் இருந்து பார்த்துட்டு வாயேன், காலம் முன்னேறுகிறது என்று கூறி பின்னோக்கியே சென்று கொண்டிருந்தால் என்று சொல்லி நடந்து விட்டான். அப்புறம் அங்கே ரேவதி எப்படி படம் பார்த்தாள், அவள் மனநிலை என்ன என்பதற்கெல்லாம் அவன் மதிப்பு கொடுத்ததாக தெரியவில்லை. ரகுநாதன் வீடு வந்து சேர்ந்ததும் அவனுடைய வாயை கிளற அடுத்த வீட்டுக்காரர் வந்து சேர்ந்தார்.
என்ன சார் ஒண்டியாக? சினிமாவுக்கு போனோம். ஹவுஸ்ஃபுல். 2 டிக்கெட் தான் கிடைச்சது. நண்பனையும், அவளையும் பார்க்கச் சொல்லி வந்துவிட்டேன். எனக்கு இதிலெல்லாம் பேதம் இல்ல. அடுத்த வீட்டுக்காரர் இதை ஆமோதிக்கவில்லை. அதை அவர் முகமே பறைசாற்றியது. "எதுக்கு சார்? கூடவே அழைத்து வந்து விடுவது தானே?" என்று அவர் கேட்காவிட்டாலும் அவனை ஒரு தினுசாக பார்த்துவிட்டு போனார். அடுத்த கட்டில் குடியிருக்கும் பாட்டியம்மாளும் வந்தாள். "ரேவதி இருக்காளோ?" சினிமாவிற்கு போனதை, பகல் முழுவதும் அந்த இளைஞன் அந்த வீட்டிலேயே தனியே இருந்ததை, எல்லாவற்றையும் பார்த்தவள் அவள். "சினிமாவுக்கு போயிருக்கிறாள் பாட்டி." "தனியாவா? நீயும் போகக்கூடாதோ?" "போனேன் பாட்டி. 2 டிக்கெட் கிடைச்சது. என் சிநேகிதனும் அவளும் சினிமா பார்க்கட்டும் என்று வந்துவிட்டேன்." தன் கொள்கைக்கு ஆள் சேர்க்க முயன்றான் ரகுநாதன். ஏதோ கொஞ்ச நஞ்சம் முன்னேற்றங்களையும் கொள்கைகளையும் புரிந்து கொண்ட பக்கத்து வீட்டுக்காரரை முறைத்த போது பழமையில் ஊறிய பாட்டி தம்பட்டம் தட்டப் போய்விட்டாள். அவள் ரகுநாதனை பார்த்த பார்வையிலும் கழுத்தை சொடுக்கிக் கொண்டு போன வேகத்திலும் ரகுநாதனின் கொள்கை லேசாக ஆட்டம் கண்டது. வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்தான், தவித்தான். அன்று நல்ல நிலவு. ஊர் முழுவதும் பாலிலே குளித்துக் கொண்டிருந்தது. ரகுநாதன் வாயில்படியிலேயே நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்தான். தெருக்கோடியில் 2 உருவங்கள் லேசாக தெரிந்தன. அருகிலே வர வர ரேவதி பளிச்சென்று அவன் கண்ணுக்கு தெரிந்தாள். இளம் பச்சை புடவையும் மஞ்சள் வண்ண சோழியும் தலை நிறைய மல்லிகையுமாக அவள் வாயெல்லாம் புன்னகை வழிய வருவதை பார்த்த அவன் மனம் பற்றி எரிய ஆரம்பித்தது. அந்த அந்த புன்னகைக்கு பின்னே முள்ளின் வேதனை அவள் நெஞ்சை தடவுவதை அவனால் காண முடியவில்லை. தன் கொள்கையை பற்றி ஆழமாய் சிந்திக்காதவனுக்கு மனைவியின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க எங்கே தெரிய போகிறது? முகத்திலே குரோதம் பொங்க மௌனமாகவே சாப்பிட்டு முடித்தான். ரேவதி ஏதோ பிரமாதமாக குற்றம் புரிந்து விட்டதாக அவன் நினைத்தான். அவளுடன் பேசாமலே இரவு கழிந்தது. ஊரிலிருந்து வந்திருந்த இளைஞன் வேலை முடிந்துவிடவே அடுத்த நாள் காலையில் பிரயாணப்பட்டு விட்டான். ஆனால் அந்த மௌனம் நீடித்து கொண்டே இருந்தது. ஏதோ ஒன்று அவன் மனதிற்குள் புகுந்து அவனை சித்திர வேதனை செய்து கொண்டே இருந்தது. ரேவதி அன்று ஏன் பிரமாதமாக உடுத்திக் கொண்டாள்? அவள் ஏன் அப்படி புன்னகை வழிய அகமகிழ்ந்தாள்? ஏன் ஏன் என்று அவன் உள்ளம் அலறிக்கொண்டே இருந்தது. நீண்டு கொண்டிருந்த அந்த மௌனத்திரைக்கு பின்னே ஏதோ பயங்கரமான ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் ரேவதிக்கு புலப்பட்டு விட்டது. யார் அந்த மௌனத்திரையை கிழித்து பார்ப்பது? ரகுநாதன் உறங்கினான், விழித்தான், சாப்பிட்டான், காரியாலயத்திற்கு போனான். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சாணாக இருந்த இடம் முழமாகி நாளடைவில் கஜக்கணக்கில் நீண்டு கொண்டே போயிற்று. செம்மையும் திருவும் பொலிந்த அவள் முகம் வாட்டமடைந்திருந்தது. அடிக்கடி ஏக்கப் பெருமூச்சுக்கள் கிளம்பின. அவை மிக மிக சன்னமாக இழைந்து வரும்பொழுது அவள் பயந்து போனாள். கணவனிடம் போய், "நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்?" என்று கேட்டுவிடத் துடித்தாள். இரைந்து பேசி அவன் ஆற வாரித்திருந்தானால் ஓரளவு அவள் மனசுமை குறைந்திருக்கும். அவனோ அவளுடன் பேசாமல், அவளை பார்த்து சிரிக்காமல் அணு அணுவாக வதைத்து கொண்டிருந்தான். காபி சாப்பிட உள்ளே வருகிறவன் தன் அறையிலேயே புழுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். "காபி சாப்பிட வாருங்கள்" என்று ரேவதி அழைத்தாள். "கொண்டு வா இங்கே." காஃபி வந்தது. அதன் பிறகு வாயை மூடிக்கொண்டு விட்டான். அப்படியே ஒவ்வொன்றும் தேவைப்படும் பொழுது கேட்பான். தேவை பூர்த்தியானதும் விலகி விடுவான். குற்றவாளியைப் போல் ரகுநாதன் தலை குனிந்து கொண்டு தெருவோடு போவதும், ரேவதி ஈரம் கசியும் கண்களுடன் நடைப்பிணமாக நடமாடுவதும் எனக்கு தெரிந்துதான் இருந்தது. கணவன் மனைவிக்கு இடையே புகுந்து பேசும் மனநிலையில் நான் இல்லை. அன்று ரேவதியை அடுத்த வீட்டு பெண் கேட்டாள். "ஏன் ரேவதி, நீயும் அவரும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்வதில்லையா? உங்கள் வீடு ஒரே அமைதியாக இருக்கிறதே." "ஏன் ஏன் பேசாம என்ன? பேசுகிறோமே." "பேசுகிறீர்களா? அப்படியா?" என்று வியப்பை காட்டி சென்றாள் அவள். அந்த சொல் ரேவதியின் மனத்தை சுண்டி இழுத்தது. அன்றிரவே,
நீங்கள் ஏன் 1 மாசமாக இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நீ ஏன் 1 மாசமாக ஏதோ குற்றவாளியைப் போல் இருக்கிறாய்? அதற்கு பதில் சொல். நானா? குற்றவாளியா? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? உண்மையைத்தான் சொல்கிறேன். அன்று சினிமாவிற்கு போய்விட்டு வந்தாயே, அப்புறம் நீ சிரித்து நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் தான் சிரித்து பேசவில்லை. நீ சிரித்து பேசுவதுதானே? உன் மனசிலே விஷம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. அதை மென்று தின்றுவிட பார்க்கிறாய். முடியவில்லை. நீண்டு கொண்டிருந்த மௌனம் பட்டென்று அறுந்து விழுந்தது. என்ன சொன்னீர்கள்? என் மனசிலே விஷமா இருக்கிறது. கபடமில்லாத என் உள்ளத்தை நஞ்சை புகட்ட பார்த்தீர்கள். உங்கள் கொள்கையிலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. என்னை பார்த்து பழிக்கிறீர்களே. உங்களிடமிருந்து விலகி இருந்தே நான் உண்மையாக வாழ்ந்து காட்டுகிறேன். ரேவதி கணவனை பிரிந்து பிறந்த வீட்டுக்கு சென்றது விந்தையான செய்திதான். அவசரப்பட்டு விட்டாள் என்று நான் கருதினேன். அம்மாதிரி நிலையில் இருக்கும் இளம்பெண் ஒருத்தி வேறு என்னதான் செய்ய முடியும்? காரண காரியங்களை கூறி அவன் குற்றத்தை நன்கு அவன் மனத்திற்கு உணர்த்தி இருக்கலாம். ஏனோ அவள் அப்படியா செய்யவில்லை. இவ்வளவு நெருக்கமான தோழியான என்னிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அவள் சென்றது எனக்கு வேதனையைத்தான் அளித்தது. ரகுநாதன் அந்த ஊரில் இல்லை. ஒருமுறை அவனை பார்த்த பொழுது மனைவி பிரசவத்திற்காக பிறந்த வீடு சென்றிருப்பதாக மட்டும் கூறினான். வெயிலே 3 ஆண்டுகள் வெகு சுலபமாக ஓடிவிட்டன. சடுதியிலே சலித்துவிடும் இந்த உலகத்தில் மனதிற்கு தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துபவை பண்டிகை பருவங்கள், திருவிழா காட்சிகள். திருவல்லிக்கேணியில் திருவிழாவுக்கு சென்றிருந்த நான் தற்செயலாக ரேவதியை சந்தித்தேன். இளைத்து உருமாறி கருத்து அந்த பெண் ஒரு சோக சித்திரமாக என் எதிரில் நின்றாள். இடுப்பில் 2 வயது குழந்தை வேறு. என்ன ரேவதி, இப்படி ஆகிவிட்டாய்? சிரித்தாள் அவள். அதில் இழையோடிய துன்பமும் துயரமும் எத்தனை எத்தனை. ஏன் சிரிக்கிறாய் ரேவதி? குழந்தைக்கு என்ன பெயர்? என்னவோ வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ரேவதி? படிக்கிறேன் மாமி. இப்பொழுது நான் சிரித்தேன். கணவனால் சந்தேகிக்கப்பட்ட பெண் படிக்கிறாள். கணவனால் ஏமாற்றப்பட்டவள் படிக்கிறாள். விதவை படிக்கிறாள். அவர்கள் எல்லோருமே உள்ளம் ஒன்றி படிக்கிறார்களா? ஒருவேளை விதவைகள் படிக்கலாம். ஏனால் அவர்களுக்கு வாழ்க்கை முடிந்துவிட்டது. மற்றவர்கள் எப்படி? ஏமாற்றியவன் வருவான் என்று உள்மனம் சொல்ல அவள் இல்லை இல்லை என அதற்கு மறுப்பு கூறிக்கொண்டே படிப்பதாக நினைக்கிறாள். தேய்ந்தும் வருகிறாள். அறிவு வளரலாம். ஆனால் அவள் தேயத்தான் தேய்கிறாள். வீட்டுக்கு வாயேன். நானே வரவேண்டும் என்றிருந்தேன். எங்கள் பள்ளி இலக்கிய சங்கத்திலே பேச வேண்டும் நீங்கள். எனக்கு பேசத் தெரியாது என்று நான் கூறினாலும் அவள் விடுவதாக இல்லை. எப்படியோ என்னை அடையாற்றுக்கு வரவழைத்து விட்டாள். சங்கத்திலே பேசி முடித்த பிறகு நானும் அவளும் சைதாப்பேட்டை வந்து ஒன்றாக ரயில் ஏறினோம். அவள் சேத்துப்பட்டுக்கும் நான் பரங்கிமலைக்கும் போக வேண்டியிருந்தது. ரயில் அடியில் 2 முழம் பூ வாங்கினேன். சிறிது எடுத்து அவளிடம் கொடுத்தேன். வேண்டாம் மாமி. என் உள்ளம் அதிர்ந்தது. என்ன ரேவதி இது? நீ என்ன படிக்கிறாய்? மங்கள பொருளை வேண்டாம் என்று கூற உனக்கு உரிமை இருக்கிறதா? அதையெல்லாம் பற்றி நான் ஆராயவில்லை. எனக்கு பிடிக்கவில்லை. விட்டு விடுங்கள் என்று அவள் அதை வாங்க மறுத்தவுடன் நான் ஏனோ பலவந்தமாக அவள் கூந்தலில் அதை சூடிவிட்டேன். ஆனால் ஏனோ அவள் அதை எடுத்து எரியவில்லை. அவள் கண்களில் நீர் பளபளக்க எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். 2 மின்சார வண்டிகளும் ஒன்றாக வந்தன. இருவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று விட்டோம். என் உள்ளம் மட்டும் ஒருவிதமான ஏக்கத்தை சுமந்து கொண்டு வந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு தினம் பகலில் ரேவதியிடமிருந்து கடிதம் வந்தது. அன்புள்ள அவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் ஊரை விட்டு பிரிந்த பிறகு உங்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று பல நாட்கள் விரும்பி இன்று எழுதுகிறேன். அன்று ரயில் நிலையத்தில் தாங்கள் கொட்டிய அன்பு மழையில் நனைந்த நான் இன்னமும் அதன் தன்மையில் மூழ்கி கழித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்தான் மாமி, இங்கே வந்திருக்கிறார். மங்களமாக நீங்கள் தலையில் எனக்கு சூட்டி அனுப்பிய மலருடன் நான் வீடு வந்தபொழுது அவர் தெரு வராந்தாவில் சோகமே உருவாக உட்கார்ந்திருந்தார். மடியில் எங்கள் குழந்தை உட்கார்ந்திருந்தாள். குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டே அவர் பேசினார். ரேவதி,
இந்த குழந்தையின் தகப்பன் என்கிற உறவிலே உன்னுடைய அன்பை யாசிக்க வந்திருக்கிறேன். உள்ளே வாருங்கள் என்றேன். உள்ளே வந்துவிட்டார் அவர். அன்பிலே, கணவனின் அன்பிலே திளைக்கும் பெண்கள் அவன் கொட்டும் வெம்மையை மாத்திரம் ஏனோ சகிப்பதில்லை. அதுவும் நீங்கள் கூறுவது போல சமீப காலமாகத்தான் உரிமை, சமத்துவம் என்று பேசிக்கொண்டு அடிப்படையான அன்பான ஒன்றை வற்ற அடித்து விடுகிறோமோ நாங்கள்? இருவரும் மனத்தால் ஒன்றிவிட்டோம். எங்கள் இல்லறத்தை காண வாருங்கள். உங்கள் அன்புள்ள ரேவதி. வண்டியின் பாரத்தை சுமக்கும் 2 மாடுகளும் சீராகிவிட்டன. நான் நிம்மதி அடைந்தேன். கலைமகள், டிசம்பர் 1960. ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து போலி முற்போக்குவாதத்திற்கும் உண்மையான அன்பிற்கும் இடையிலான போராட்டத்தை இந்த கதை மிக சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறது. தன்னை நவீனமாக காட்டிக்கொள்ளும் துடிக்கும் கணவன் பின் சமூகத்தின் கேலிக்கு பயந்து தன் அகந்தையினால் மனைவியையே சந்தேகிக்கிறான். அந்த ஆணாதிக்க மௌனத்தை எதிர்த்து துணிச்சலாக வெளியேறி சுயமரியாதையுடன் தன் கல்வியை தொடரும் ரேவதி இன்றும் இந்த காலத்திலும் நமக்கு பொருத்தமான ஒரு பிம்பம்தான். 3 ஆண்டுகளுக்கு பின்பு அவள் கேட்கும் அந்த கேள்வி மிக முக்கியமானது. உரிமை, சமத்துவம் என்று பேசிக்கொண்டு நாம் அடிப்படையான அன்பை வற்ற அடித்து விடுகிறோமோ? வண்டியின் பாரத்தை சுமக்கும் 2 மாடுகளும் சீரானால்தான் வாழ்க்கையின் சக்கரம் சுழலும் என்ற ஆழமான தத்துவத்தோடு இந்த கதை முடிகிறது. சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் அன்று பதிவு செய்த அந்த சூழல் இன்று மாறி இருக்கலாம். ஆனால் மனித மனங்களின் அடிப்படை உணர்வுகளும் மாற்றத்திற்கான அடித்தளமும் இது போன்ற முன்னோடி பெண் எழுத்துக்களில்தான் வேரூன்றி இருக்கின்றன. இத்தகைய அறியப்படாத பல இலக்கிய முத்துக்களை தொடர்ந்து தேடிப் படிப்போம். மற்றொரு சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.